ஊரில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. ஊர் அடித்து உலையில போடுறது அப்படிம்பாங்க. அப்புறம் மக்கள் காசு நல்லா மஞ்சள் குளிச்சிருக்காயா அப்படிம்பாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பொருந்துகிற நபராக நமது மாம்பாக்கம் வீராசாமி இன்று நமக்கு திகழ்ந்திருக்கிறார். ஏற்கனவே கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 எப்படி லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், வீடியோ ஆதாரம், ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் ஆடியோ ஆதாரம், ஃபோன் கால் ரெக்கார்டு, அந்த ஃபோன் கால் ரெக்கார்டை வீடியோ பண்ண வீடியோன்னு எக்கச்சக்கமான வீடியோக்கள். அவங்க திரும்ப சொன்னாப்புல, இல்லை இல்லை இது திமுகவினுடைய சதி, நீங்க எல்லாம் பண்ணிட்டு ஏமலை பழி தூக்கி போறீங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் அந்த லஞ்சம் கொடுத்தவரே வலுக்கட்டாயமாக என்ற லஞ்சத்தை வாங்கினாப்புலங்க அப்படின்னு புகாரை கொடுத்து, புகாரின் அடிப்படையில் இது திமுகவுடைய சதி கிடையாது, இது தாவேக்கா தான் மண்ணில் தானே மண்ணை வாங்கி போட்டுக்கிட்டது, அவங்க திட்டமிட்டு மிரட்டி தான் லஞ்சத்தை வாங்கியிருக்காப்புல அப்படின்ற பிரைம் ஆஃபீஸ் அடிப்படையில் அவர் நேற்று மாலை அங்கே உள்ள காவல்துறை கைது பண்ணி உள்ள கழிதுன்னு அனுப்பிச்சிருக்கு. இந்த கேப்பில் அந்த மாம்பாக்கத்துலேருந்து நமக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த தகவல் என்னன்னாக்கா 1,50,000 லட்சம் மட்டும் இல்லைங்க, எங்ககிட்ட கிட்டத்தட்ட 82 லட்சம் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் ஒன்று சிக்கிருக்கு. அந்த 82 லட்சம் யாருக்கிட்ட வாங்கினாப்புல, எதுக்காக வாங்கினாப்புல, அதற்கு உள்ள ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத தக்க ஆதாரங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நல்லா செஞ்சீங்க போங்க. ஆனால் உங்க கட்சியில் உள்ள பூரா பேரும் லஞ்ச பணத்தில் நல்லா மஞ்சள் குளிக்கிறாங்க. சரி, சுற்றி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாக நம்ம ஆதாரத்தை கையில் எடுத்துருவோம். இது மாம்பாக்கத்தில் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைச்ச தகவல். என்ன பண்ணியிருக்காப்புல, அங்கே உள்ள ஒரு ஒரு வில்லா ஒன்று, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வில்லாஸ், நிறைய வில்லாஸ், கிட்டத்தட்ட 410 வில்லாக்கள் அங்கே இருக்குது. இது எல்லாமே ஓன் வில்லாக்கள், இந்த வாடகைக்கு இருக்கிறது அல்லது இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி உள்ளது அப்படி இல்லாமல் எல்லாமே ஓன் வில்லாக்கள். அதில் 410 வில்லாக்கள் இருக்குது. அந்த 410 வில்லாக்கள்லையும் அப்போ தான் புதுசாக கட்டி எல்லாத்தையும் விற்றுருக்காங்க, 410 விற்றுருக்காங்க. அப்போ விற்கும் பொழுது வாங்குவாங்க இல்லைங்களா, அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டும் பொழுது அங்கே உள்ள வில்லா எப்போவுமே ஒரு அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. அந்த அசோசியேஷனுக்கு ஒரு தலைவரை போடுவாங்க. அந்த தலைவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பார் இல்லைங்களா. அப்படி அந்த அசோசியேஷனில் டிஸ்கஷன் போயிருக்கு. அந்த டிஸ்கஷனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் முழுக்க இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த சம்மந்தப்பட்டவர்களுடைய டிபி பிக்சரோ, அவங்களுடைய பெயரோ, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ எதுவுமே இதில் இருக்காது. ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் ஃப்யூச்சரில் இது இல்லைன்னு யாராவது மறுக்கிறாங்க, இது வந்து ஒரு ஃபேக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இது வந்து ஃபோட்டோஷாப்பு அப்படின்னு யாராவது வீராசாமி சார்பாக சொல்ல வந்தால், இந்த ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆதாரங்கள் இதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இது தேவைப்பட்டால் அதையும் நம்ம ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம விடுறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் என்ன டிஸ்கஷன் போயிருக்கு அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு காலையில் 5ஆம் தேதி ஜூலை, இது ஏதோ போன வருஷம் நடந்தது, அதுக்கு போன வருஷம் நடந்தது அப்படி இல்லை, இவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதம் 5ஆம் தேதி ஜூலை 5, 2026 அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே மேலே டேட் இருக்கும். அதில் ஒருத்தர் காலையில் ஒரு 11:15 சரியாக 11:15 அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் போகிறார். ஹாய் ஆல், டுடே அரவுண்ட் 6 PM மாம்பாக்கம் பிரசிடென்ட் வீரா கம்மிங் டு எஸ்என்பி. எஸ்என்பினாக்கா அந்த வில்லாவுடைய பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நினைக்கிறேன்னு இல்லை, அந்த வில்லாவுடைய பேர் தான் எஸ்என்பி அப்படிங்கிறது வில்லா. எஸ்என்பி தி அட்ரஸ் அப்படிங்கிறது அந்த வில்லாவுடைய பேர், அந்த கேட்டட் கம்யூனிட்டி பேர். அந்த வில்லாவில் தான் அந்த மெசேஜ் போகிறாப்புல. டுடே அரவுண்ட் 6 PM மாம்பாக்கம் பிரசிடென்ட் வீரா கம்மிங் டு எஸ்என்பி ரிகார்டிங் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபைலிங் அண்ட் ரெயின் வாட்டர் வே இஷ்யூ. ப்ளீஸ் கம் நியர் எஸ்என்பி ஆஃபீஸ், ரெக்வஸ்ட் டு ஃபைல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வித்தவுட் எக்ஸ்ட்ரா மணி அப்படின்னு போட்டிருக்காப்புல. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சம்மந்தமாக பிரசிடென்ட் வீரா வந்து பார்க்க வர்றாரு. எஸ்என்பி ஆஃபீஸுக்கு கீழே நீங்கள் வந்துடுங்க, இத்தனை மணிக்கு வந்துடுங்க, டைமிங் 6 மணிக்கு எல்லோரும் கரெக்டாக வந்துடுங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து வித்தவுட் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணாமல் நம்ம அதை பே பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்னவோ எக்ஸாக்ட் மணி அது மட்டும் தான் பே பண்ண தவிர எக்ஸ்ட்ரா மணி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காப்புல. அடுத்தது என்னச்சுனாக்கா 2/24 அடுத்த மெசேஜ் அதுக்குள்ளே ஒரு நிறைய கான்வர்சேஷன் விட்டு போயிட்டுருக்கு. நான் முக்கியமான சில போர்ஷன் மட்டும் தான் காமிக்கிறேன், எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே நம்மகிட்ட இருக்குது. அது படம் ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிக்கல. 2/24 அடுத்த மெசேஜ் வருது பாருங்கள். ஹாய் ஆல், மீட்டிங் அஜெண்டா என்னன்னு சொல்கிறாங்க. மீட்டிங் அஜெண்டா நம்பர் 1, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டு பி ஃபைல்டு வித்தவுட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். வி ஆல் சப்போர்ட் வீரா ஃபார் அப்கமிங் லோக்கல் பாடி எலெக்ஷன். அதாவது
அவர் எக்ஸ்ட்ரா மணி வாங்காமல் நம்மக்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம அவருக்கு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம், எக்ஸ்ட்ரா மணி தேவையில்லைங்கிறாரு. அப்புறம் எதுக்கு ஒரு மனுஷன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, வர்ற எலெக்ஷனில் நாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ காசு கொடுக்க வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அவருக்கு அடுத்த எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ உத்தரவாதம் கொடுக்கலனாக்கா அவர் உதவி பண்ணே வரமாட்டார். இது உதவி கிடையாது, இது அவருடைய வேலை. ஆக்சுவலாக இது ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுடைய வேலை. அப்போ ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒரு புதுசாக வீடு வாங்குறாங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டினுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸை அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் தான் போய் கட்டுவாங்க. அப்போ அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸர் இருக்கார் இல்லைங்களா, அது அவருடைய வேலை. நம்ம பஞ்சாயத்து போர்டில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட போகிறோம்னாக்கா அதை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு சைன் பண்ணி கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அப்போ அவருடைய வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறானாக்கா, நீ எனக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீ கட்டும் பொழுது நான் வாங்கி உள்ளே வச்சுப்பேன், சைன் போட்டு தருவேன். அப்படி இல்லைனாக்கா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபைன் விழுகும், அல்லது கேஸ் கூட போட்டு அதை வேறு மாதிரி கூட மாற்றி கொண்டு போகலாம் அரசாங்கம். அப்போ நீ எனக்கு ஓட்டு போடணும்னு உத்தரவாதம் கொடு, அப்போ தான் நீ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதை நான் ப்ராப்பராக அதை சைன் பண்ணி உள்ளே வாங்கி வச்சுட்டு ஒரு ரிசிப்டை கொடுப்பேன். அப்படி இல்லைனாக்கா நீ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டவே முடியாது அப்படின்னு ஒருவேளை மிரட்டுனாரா அப்படிங்கிறது நம்ம தெரியல. ஏன்னாக்கா இதில் அப்படி தான் இருக்குது. அதை வச்சு நாம் சில குறுக்கு விசாரணைகளில் கேள்வியில் கேட்குறோம். அடுத்தது பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 2, ரெக்வஸ்ட் ஃபார் கன்சர்ட் மெயின் ஸ்ட்ரீம் ட்ரென்ச் ஃப்ரம் ஜோன்ஸ் ஆர்ச்சிட் டு SNP மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ தட் ஆல் சப்ஸ்ட்ரீட் should drain in the trench which already we have submitted letters to collector. அங்கே வந்து இந்த மழை தண்ணி நிற்கும்னு நினைக்கிறேன். உள்ள அந்த SNPக்குள்ளே இன்னொரு ஒரு ஜோன்ஸ்னு சொல்லி ஒரு ஆர்ச்சிட்டு அவங்க தனியாக இந்த மாதிரி வில்லாஸ் போட்டு அவங்களும் உள்ளே இது பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அங்கே வந்து இந்த ட்ரைனேஜு, இந்த மழை தண்ணி போகிறதுல அப்படி சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அதையும் நமக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நாம் வந்து ஒரு ஓட்டு போடணும், இந்த வேலைகள்லாம் அவர் செஞ்சு தருவார் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி மீட்டிங் அஜெண்டாவே அதுதான் அப்படின்னு அதில் பேசியிருக்காங்க. அடுத்ததாக அந்த அப்டேட் ஆன் மீட்டிங் வித் த பஞ்சாயத்து பிரசிடென்ட், அதாவது மீட் பண்ணிட்டு வந்துட்டாப்ல 5 ஜூலை 2026 மீட்டிங்னு சொல்லி போடுறாங்க. இது மீட்டிங் அஜெண்டான்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு போய் மீட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு 4:30 மணிக்கு மீட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி மீட் பண்ணிட்டு மறுநாள் 6 ஜூலை 2026 காலையில் அந்த மீட்டிங் முடிஞ்சதோடைய டீட்டெயிலை போடுறாங்க. காலையில் 7:26 நினைக்கிறேன். டைம் வந்து 7:58 மன்னிக்கணும், 7:58க்கு இந்த மெசேஜ் ஒன்று போடுறாரு. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்டேட் அண்ட் மீட்டிங் வித் த பஞ்சாயத்து பிரசிடென்ட். டியர் வில்லா ஓனர்ஸ், எஸ்டர்டே வி ஹேட் அ மீட்டிங் வித் த பஞ்சாயத்து பிரசிடென்ட் டு டிஸ்கஸ் த ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். நம்பர் 1, ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ், அதான் மழை தண்ணி இதெல்லாம் தேங்கி நிற்கும் போல் இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு நம்பர் 1. நம்பர் 2, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் வந்து there were several opinions and discussions regarding the amount to be paid for obtaining the property tax assessment. Mr. Veera provided a transparent explanation on why a one-time payment is required. அது என்ன ஒன்-டைம் பாஸ்வேர்டு கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன புதுசாக ஒன்-டைம் பேமெண்ட்டு நமக்கு புரியலையே. அது ஒன்-டைம் பேமெண்ட்டு. அப்போ அதில் வந்து வீரா வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டாப்புல இந்த பேமெண்ட் விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ ஒரு ஒன்-டைம் பேமெண்ட்டு அவர் வந்து பே பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். ஒன்-டைம் பேமெண்ட்னாக்கா ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு 1 இயருக்கு அப்படி இல்லாமல் ஒன்-டைம் பேமெண்ட்டாக லைஃப் டைம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். லைஃப் டைமாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்தாருன்னு நம்ம தெரியல. எனக்கு யாரும் நம்ம சந்தேகப்பட்டுறக்கூடாதுல்ல, பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஃப்டர் டீட்டெயில்டு டிஸ்கஷன், it was collectively decided that a one-time contribution of rupees 5,000 per villa will be collected to complete the property tax process. அதான் தலைவன் என்ன கேட்டிருக்காப்புனாக்கா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் கட்ட வர்றீங்கல்ல, அதை அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வாங்கி நான் சைன் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன் இல்லையா, உங்கள் பணத்தை வாங்கி போட்டு ரிசிப்ட் போட்டு கொடுக்குறேன் இல்லையா, அதற்கு ஒரு ஒன்-டைம் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் ஒரு 5,000 ரூபாய், ஒரு வில்லாவுக்கு 5,000 ரூபாய் எனக்கு தரணும் அப்படிங்கிறத ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் சொல்லிட்டாப்புல வீரா அவர்கள். அதோட சேர்த்து தான் நமக்கு என்ன பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காப்புனாக்கா, எக்ஸ்ட்ராவாக இந்த மழை தண்ணி தேங்கி நிற்கிது இல்லைங்களா நம்ம வீட்டு வாசல்லாம், அதை சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் அவருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள அந்த ஸ்ட்ரே டாக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டாக்ஸோட தொல்லை தாங்க முடியல இல்லையா, அதையும் அவரே சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டார். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, வெளியில் குழந்தைகள்லாம் போயிட்டு வருது, நம்மெல்லாம் அங்கேருந்து 410 குடும்பம் இருக்குது, இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தரேன்னு சொல்லிட்டார். ஏங்க இந்த ஸ்பீட் பிரேக்கரு, அப்புறம் அந்த தெருநாய்கள் தொல்லையிலேருந்து மக்களை காப்பாற்றுவது, அப்புறம் தண்ணி வீட்டுக்கு ஏற்றாப்புல அல்லது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி
வெள்ளமாக தண்ணி நிற்கிது மழை பெஞ்சா அப்படின்னாக்கா அதை சரி செய்கிறதுலாம் ஒரு அங்கே உள்ள ஊராட்சி ஒன்றிய தலைவருடைய வேலை எது. அதுக்கு தான் ஊராட்சி ஒன்றிய தலைவராக நான் இந்த வேலையை செஞ்சு தரேன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அதன் மூலமாக ஓட்டுகளை பெற்று நீங்கள் அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவராக ஆகுறீங்க. அதுக்கு தான் அரசாங்கம் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குது. அதுக்கு தான் நீங்கள் விஜயனுடைய ஃபோட்டோ வச்சு ஓட்டு கேட்டு இந்த பாருங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லஞ்ச லாவணியங்கள் வாங்கியிருக்காங்க, நாங்கள் வந்தால் வாங்க மாட்டோம், நாங்கள் ரொம்ப சுத்தமான கையே, எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க இதெல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு தலைவன் என்ன பண்ணியிருக்காப்புல, தெருநாய்களை விரட்டி விடணுமா 5000 ரூபா கொடுங்க, இந்த மழை தண்ணி நிற்காமல் இருக்கணுமா 5000 ரூபா கொடுங்க, ஸ்பீட் பிரேக்கர் உங்கள் கூட்டு குழந்தைகள்லாம் போகும்போது காருகள் அடித்து தூக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே ஸ்பீட் பிரேக்கர் போடணுமா 5000 ரூபா கொடுங்க. உங்கள் வீட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும்ல. ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறவன் அவன் வரியாக கட்டுறான், அவன் வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் கட்டுறான். ஒருத்தரும் டேக்ஸ் கட்டுறதா சிரமங்க. மிஸ்டர் வீரா உங்கள் தலைவர்கிட்ட கேட்டு பாருங்க, டேக்ஸ் கட்டுறது எவ்வளோ சிரமம்னு அவர் சொல்லுவார். அப்போ முன் வந்து இந்த அரசாங்கத்துக்கு இந்த வீட்டினுடைய டேக்ஸாக நான் செலுத்த வேண்டியதை நான் செலுத்தியே தீர்வேன், இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடுக்க வர்றான்னாக்கா அந்த டேக்ஸை வாங்கி உள்ளே போகிறதுக்கு ஒரு 5000 ரூபா நொட்டு வராமா. இதில் என்ன கொடுமைன்னா அடுத்ததா பாருங்க. I was speaking to another panchayat president from Padur. He said every panchayat has a bank account for any formal payments for panchayat development. He said we should not pay anything in cash. So if Veera is saying it's for panchayat development activity, it cannot be cash. அதாவது 5000 ரூபாய் கேட்டாருனாக்க பஞ்சாயத்து போர்டு டெவலப்மெண்ட்டுக்காக அவர் கேட்டார் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, பஞ்சாயத்து போர்டு டெவலப்மெண்ட்டுக்குன்னு அந்த பஞ்சாயத்துக்குன்னு ஒரு அரசாங்கம் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் நேரடியாக பேங்க்கில் தான் போய் செலுத்தணுமே தவிர இவர் கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நேரடியாக இவர் கையில் கேட்டிருக்காருங்கிறத உறுதிப்படுத்துகிறார் அந்த மெசேஜில். அப்போ இது ஏதோ பஞ்சாயத்து போர்டுக்காக கொடுக்கப்பட்ட காசு, அதை நீங்கள் மாற்றி அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நாளை பின்ன யாராவது தாவேக்கா தற்கூரிகள் வந்து சொல்ல வருவீங்க. அது இல்லைங்கிறத அவர் மறுத்துருக்கிறாப்புல, நேரடியாக கையில் காசு கேட்டிருக்காப்புல. அடுத்த பாருங்க, இஃப் any individual go directly, they are asking for rupees 10,000 to rupees 20,000 as a one time payment for property assessment. அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நேரடியாக நீங்கள் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆளுக்கு 10,000 20,000 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. நீங்கள் வந்து நம்ம 410 பேர் சேர்ந்து தர்றதுனால அவங்க வந்து ஓகே ஒரு ஆளுக்கு 5000 ரூபான்னு போனால் போதுன்னுங்க. அது கீழே அடுத்து எழுதியிருக்காங்க, ஐ அப்ரிஷியேட் the efforts taken by association for this and bringing down to rupees 5,000. பாருங்க 20,000 ரூபா வாங்குவாங்கங்க. இந்த நம்ம இது அசோசியேஷன்லேருந்து போய் உட்காந்து பேசி 5,000 ரூபான்னு மாற்றி கொண்டு வந்துருக்காங்க ஒரு ஆளுக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு அவர் பேசியிருக்காப்புல. அப்போ இதில் என்ன புரியுதுனாக்கா, நீங்கள் இந்த 410 வீடு இல்லாமல் தனி வீடாக கட்ட போகிறாங்கனாக்கா அவங்ககிட்ட எவ்வளோ வாங்கியிருக்காரு வீரான்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள்கிட்டையும் 10,000 20,000 ரூபாய். இது வில்லா வேற. வில்லானாக்கா ஒரு பெரிய செட்டப்பில் இருக்கும். நம்ம சாதாரண இந்த குருவி கூடு வீடு மாதிரி இருக்காது, இது பெரிய வீடாக இருக்கும். அப்போ பெரிய வீடுனாக்கா எப்படியும் இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் 20,000 தான் வாங்கியிருப்பார். அப்போ 410 × 20,000னு போட்டிங்கனாக்கா 82 லட்சம் ஓவாய் வருது. அப்போ 82 லட்சம் ஓவாய் தலைவன் வந்து லஞ்சத்துக்கு அடி போட்டிருக்காப்புல. அப்போ இது பேசி பேசி குறைச்சி 5,000 ரூபாய் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. 5,000 ரூபான்னு வச்சு பார்த்தோம்னாக்கா இதில் எவ்வளோ வருதுன்னா 410 வீட்டுக்கு 5,000 ரூபா வீதம் 1,50,000 ஓவாய், 20,50,000 இது அந்த 5,000 ரூபா மணியில் 410 வீட்டுக்கு வருது. அப்போ 410 வீட்டுக்கு 5,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட பார்த்துருக்காப்புல நம்ம வீரா அவர்கள். இதுக்கப்புறம் அவங்க சில பேர் வந்து இந்த வில்லா மூலமாக கட்டியிருக்காங்க, குரூப்பாக போய் கட்டியிருக்காங்க. சில பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து சிஎம் செல்லுக்கு மெயில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட அப்படி தான் அந்த கான்வர்சேஷன் முடியுது. ஃபுல் கான்வர்சேஷன் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி போய் பே பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வீரா நேரடியாக 5,000 ரூபாய் உள்ளாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. ஒரு 5,000 ரூபாய் 410 வீட்டுக்குனாக்கா அதான் 20,50,000 ரூபா கேட்டிருக்காப்புன்னு வச்சுங்களேன். அப்போ வெறும் அந்த 1,30,000 ரூபா வாங்கினாப்புல இல்லை, அதுக்கே வந்து இல்லை இது திமுகவோட சதி அப்படின்னு சொன்னவங்க இந்த 20,50,000 ரூபாய்க்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படி. மாம்பாக்கத்தில் இந்த ஒரு வில்லா மட்டும் இல்லை, இதேமாரி நிறைய வில்லாக்கள் இருக்கும், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய இந்த கேட்டட் கம்யூனிட்டி மாரி நிறைய வீடுகள் இருக்கும், தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இவர் எவ்வளோ வாங்கினார். ப்ராப்பர்ட்டி டேக்ஸுங்கிறது இப்போ 5,000 ரூபா வாங்கியிருக்காப்புல ஒரு வில்லாக்கு. அது எவ்வளோனாக்கா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டினாலே ரொம்ப அதிகபட்சமாக ஒரு 8,000 ரூபா வருங்க.
எனக்கு நான் சொல்கிறது வில்லா டைப்பில் ரொம்ப பெரிய ஸ்கொயர் ஃபீட்ஸில் பெரிய வீடாக இருக்கும் பட்சத்தில் வருஷத்துக்கு 8,000 ரூபா மாம்பாக்கத்தில் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. வருஷத்துக்கு 8,000 ரூபா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ லஞ்சம் தரணுமா? 5,000 ரூபா. ஏங்க டேக்ஸ் கட்ட ஒருத்தன் வர்றான், அவங்ககிட்ட நீங்கள் லஞ்சம் கேட்பீங்களா? அதாவது லஞ்சங்கிறது வெளிநாடுகளில் இருக்கும், அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சட்டத்தை மீறுவதற்கு லஞ்சம் வாங்குவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா இவன் வேலையை செய்கிறதுக்கே அவன் லஞ்சம் வாங்குறான். இந்தியன் படத்தில் ஒரு டைலாக் நினைக்கிறேன்ல, இப்போ ஒரு வில்லாவிலேயே 20,50,000 வாங்க முயற்சி பண்ணியிருக்காப்புல அப்படின்னாக்கா பாண்டே கணக்கு போடும். அப்போ அங்கே எத்தனை வில்லாக்கள் இருக்கும், எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ இண்டிவிஜுவல்ஸ், எத்தனை கோடிகள் ஆட்டையை போட்டிருப்பாப்புல. இப்போ சொல்லுங்கள், ஊரு காசில் மஞ்சள் குளிச்சிருக்காப்லையா இல்லையா? ஊரு காசை அடித்து உலையில் போட்டிருக்காப்லையா இல்லையா? லஞ்ச காசில் மஞ்சள் குளிச்சிருக்காப்லையா இல்லையா? இப்போ இவர் மட்டும் இல்லை, இவர் இந்த ரசிகர் மன்றத்தில் முக்கிய பொறுப்பாளர் அம்மா அவர் யார்? வீரா. அப்போ இந்த ரசிகர் மன்றத்தில் எப்படி பிளாக் டிக்கெட் விற்று அதில் காசு பார்த்தாங்களோ அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் இப்போ இவனே இவ்வளோ அடிக்கிறான் வீராவே அப்படின்னாக்கா நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்களை பார்த்துங்க, எல்லாமே ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க. இப்போ இந்த எம்எல்ஏக்கள் எவ்வளோ அடிப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துங்க. அப்போ மினிஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்கள், அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவருடைய அந்த மன்றத்தில் இருந்த மன்ற நிர்வாகிகள் அவங்கள தான் போட்டிருக்காங்க. எல்லாமே பிளாக் டிக்கெட் பார்த்து அதில் பணம் பார்த்தவங்க கைட்ட அவங்களுடைய கையில் மினிஸ்டர் பதவி கொடுத்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள கான்ட்ராக்டர்கள் அப்படின்னு எல்லார் மேலேயுமே இன்றைக்கி புகார்கள் இருக்குது. நம்ம ஸ்ரீநாத் மேலே 100 கோடி ரூபா அந்த மீன்வளத்துறையில் வந்து ஆட்டையை போட்டிருக்காரு அப்படின்னு நக்கீரனில் கட்டுரை வந்திருக்கு. அப்புறம் இந்த ஆவின் பாலுக்கு வந்து முகவர்கள் போடுறது அல்லது அதில் வந்து அதிகாரிகள் போடுறது அப்படிங்கிறதுல அதிக பல கோடிகள் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள். ஜூனியர் விகடனில் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான இந்த பள்ளிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுல அதில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஜூனியர் விகடன்லேயே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதே நிறைய ஊழல் சம்பந்தமான புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கேன். நம்ம பழனியில் 100 கோடி ரூபா ஊழல், அந்த பழனி இடத்த அறநிலைத்துறை இடத்த வந்து 100 கோடி ரூபாய்க்கு உள்ள இடத்துல 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு. அப்போ பூரா பேர் என்னன்னாக்கா இன்னைக்கு நல்ல லஞ்ச பணத்தில் மஞ்சள் குளிச்சுட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து சொல்கிறாப்புல, நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம், லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு, திமுகவில் தான் லஞ்சம் அப்படியே தலைவிரிச்சாருந்துச்சு, நாங்கள் வந்தோடனே லஞ்சத்தை ஒழிச்சு விட்டோம். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 20 ரூபா இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மூட்டைக்கு 60 ரூபா விவசாயிகள் போடுற நெல் மூட்டைக்கு 60 ரூபா இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி பாருங்கள், இந்த பிரசிடென்ட் தன்னுடைய வேலையை செய்வதற்கு காசு கேட்டிருக்காப்புல. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற நமக்கு தெரியல. சரி, மேலும் வேற மாம்பாக்கத்தில் இதே மாதிரி வீராவால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்கீங்க அல்லது வேற ஏதாவது இந்த லஞ்சம் வாங்கினது ஊழல் பண்ணது அப்படிங்கிற ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய மெயில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த மெயிலுக்கு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அந்த மெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னுடைய நம்பரை கொடுக்குறேன், அல்லது மெயிலையே உங்களோட ஆதாரங்களை அட்டாச் பண்ணி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த லஞ்சம் ஊழல் ஆதாரங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மைனர்.